நான் உங்கள் விஆர்பி நாட்டு மக்களையும் இன்றைக்கு ஒரு புட்டாக நினச்சி 4.5 ஆண்ட விடியல் அரசுக்கும் அதுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய திருமாவளவனுக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நவாஸ் கனி என்பவர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஜெயித்தார். இதுவரை இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பது என்னுடைய பதிவு. அவர் செய்யாத காரணம் அரசா இல்லை அவரா என்பதை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தையும் மக்களோட கருத்தையும் என்னோட கருத்தையும் கலந்து இதை சொல்லுகிறேன். திருடனுக்கும் விடியல் அரசுக்கும் ஒற்றுமை உண்டு, அது காவல்துறை துணை உண்டு, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி உரமுடை வாங்குவதற்கு இன்றைக்கி ஏழை விவசாயி காத்து கொண்டு முள்ளு தண்டு, அதாவது முண்டி அடித்து வாங்குவதற்கு அது பெரிய ஒரு பொருளே கிடையாது. விவசாயி பார்த்தோன்னா கடந்துட்டு போனால் போதுன்னு அவன் இருக்கலாம். காரணம் நாடு நலிவடைஞ்சிடும். அதை கொண்டு மக்களுக்கு அக்கறை இல்லாத அரசே தமிழக அரசு. இந்த ஆட்சியில் 4.25 வருஷம் கடந்து போயிடுச்சு. ரோடு வசதியே கிடையாது. நத்த ஆஸ்பத்திரி குறிச்சிங்க நவாஸ் கனி அவர்களே, நத்த ஆஸ்பத்திரி இஸ்லாமிய மக்களுடைய ஒரு பகுதி. அங்கே நத்த ஆஸ்பத்திரி இது போக படிக்கக்கூடிய ஸ்கூல் ஒன்று இருக்குது, இஸ்லாமிய ஸ்கூல் ஒன்று. குறைஞ்சது என்னோடய மதிப்புக்கு 500 குழந்தைகள் அங்கே படிக்குது. அதில் சைக்கிள்லாம் போகுது, அன்றாட சைக்கிளாக போகுது. நீங்கள் ஒரு நாள் அந்த சைக்கிளை நீங்கள் போங்களேன், எத்தனை பஞ்சர் ஆகுது, என்னென்ன விளைவுகள் ஏற்படுதோ நீங்கள் சட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளோ நீங்களோ அதில் பயணிச்சுங்க. அதில் நவாஸ் கனி போகிறத காட்டி மு.க. ஸ்டாலின் போகணும், அந்த முட்டு கொடுக்க திருமாவளவனும் இதில் பயணம் செய்யணும். ஏன்னா அந்த ஆள் எல்லாத்துக்குமே நாங்கள் தான் போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட ஒரு செயலை என் பேர் வந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குன்றவர் தான் திருமாவளவன். நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, குழந்தையான்னு தெரியாது, நஞ்சான்னு தெரியாது, அதாவது பாலான்னு தெரியாது, கல்யான்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த ஆள் சைக்கோ மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒன்று சொல்லி மக்களை கலந்துக்கிட்டு நானும் ஒரு மனுஷன் சொல்லி ஒரு பேனாவை குத்திக்கிறாரு, புழு சட்டையை போட்டுக்கிறாரு, அம்பேத்கர்னு சொல்கிறாரு, நானும் சராசரி மனுஷன்னு அவர் சொல்கிறார். அந்த ஆளுக்கும் சரி விடியலருக்கும் சரி எங்கள் ஏரியாவில் வாக்கு வங்கி ஜெயித்த நவாஸ் கனிக்கும் சரி ரோடை சரி வர புண்ணாக்குகளான்னு சொல்லி தான் இந்த பதிவை போடுறேன். எவ்வளோடா கொள்ளையடிப்பீங்க, எத்தனை லட்சம்டா நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்க, இவளெல்லாம் கொண்டு போய் எங்கே தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? நல்லா நினச்சி பாருங்கள். அருணாகர் கூட அறுத்துட்டு நீங்கள் புதைக்கிற காலத்தில் காசுன்னு சொல்லி உங்களை நம்பிய மக்களை பலாத்தில் தள்ளுறீங்களே, இது பாவமாக உங்களுக்கு தெரியலையா? இதை நோக்கி தான் உங்கள் பயணம் இந்த விடியல் அரசு என்பதை என் கேள்வி. என்ற அன்பவங்க விஆர்பி இந்த தேசத்துக்கும் தேச மக்களுக்கும் துரோகம் நினைக்கிற அத்தனை பயனையுமே கேட்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு என்பதை எவனும் மறந்து தூங்கிறாதீங்க, உறங்கிறாதீங்க என்பதே என் பதிவு. பாய்.